வீண்பழி சுமத்துவோர். இது குறித்து சிந்தித்த யமதர்மனும், சித்திரகுப்தா, இதை பற்றி கவலைப்படாதே. இந்த கர்ம வினைக்கான தண்டனையை யாருக்கு வழங்க வேண்டும் என்று சிறிது நேரத்தில் உனக்கு தெரிய வரும் என்று கூறினான். அப்போது கிஷ்கிந்தாபுரத்தின் அருகில் இருந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு அரண்மனைக்கு செல்ல வழி தெரியாமல் தேடினர். அங்கு பானை விற்றுக் கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் அரண்மனைக்கு செல்லும் வழியை கேட்டனர். அந்த பெண்ணும் சரியான வழியை கூறுவதற்காக தனது கை விரலை நீட்டி காட்டினாள். அத்துடன் அரண்மனைக்கு செல்பவர்களிடம், பார்த்து கவனமாக இருங்கள். இந்த மன்னன் யாசகம் கேட்டு வருபவர்களை சாகடிப்பது போல தெரிகிறது என்று வீண்பழி சுமத்தி பேசினாள். அதை கண்ட சித்திரகுப்தன் தன் சந்தேகத்துக்கு விடை கிடைத்த மகிழ்ச்சியில் அந்த பானை விற்கும் பெண்மேல் அந்த கர்ம வினையை விதித்தான். இதிலிருந்து நம் எல்லோருக்கும் தெரிவிக்கப்படும் நீதி என்னவென்றால், யாருக்கும் துன்பம் கொடுக்காதவர்கள் மீது உண்மை தெரியாமல் வீண்பழி சுமத்தி புரளி பேசினால் கர்ம வினைகளை அனுபவிக்க வேண்டி வரும். எனவே நாம் அனைவரிடமும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்தவர் மீது வீண்பழி சுமத்தி அவர்களை பற்றி அவதூறாக பேசுவதும் பெரும் பாவமாகும்.